இன்றைக்கி நம்ம வேறு லெவலில் ஒரு வீடு வந்து பார்க்க போகிறோங்க. 2.6 சென்ட் லேண்ட் ஏரியாவில் 1500 ஸ்கொயர் ஃபீட் பில்டிங்கில் 2 பிஹெச்கே வீடு இவ்வளோ கம்ஃபர்டபுளாக இவ்வளோ அழகாக ரெடி பண்ண முடியுமான்னு ரொம்ப ஆச்சரியப்படுறவளுக்கு. அந்த அளவுக்கு ஒரு 2 பிஹெச்கே வீடை எவ்வளோக்கு வந்து வீட்டை டெக்கரேட் பண்ண முடியுமோ அவ்வளோக்கு வீட்டை ரொம்ப அழகாக டெக்கரேட் பண்ணி சேல்ஸுக்காக இவங்க ரெடி பண்ணி வச்சுருக்கிறது இன்னமும் சூப்பராக இருக்குது. அது இல்லாமல் பார்த்திங்கன்னா வீட்டுக்குள்ளே 16க்கு 16 சுட்டு பெரிய ஒரு லிவிங் ஏரியா, வீட்டுக்கு வெளியே செக்யூரிட்டிக்காக பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து சிசிடிவி கேமரா, ஃப்யூச்சரில் மேலே நம்ம ரூம்ஸை எக்ஸ்சேஞ்ச் பண்ணுற மாதிரி இவங்க கொடுத்துக்கிற ஓப்பன் ஸ்பேஸோட வீட்டவே வேறு லெவலாக ரெடி பண்ணி வச்சுருக்காங்க. ரொம்ப டிலே பண்ணாமல் டக்குன்னு நம்ம ஷோக்குள்ளே போய் இந்த வீட்டை நம்ம ஃபுல்லாக சுற்றி பார்த்துடலாம். அதுக்கு முன்னாடி நீங்கள் பண்ண வேண்டிய ஒரு விஷயம், நம்ம சேனலை எல்லாருமே மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. ஃபஸ்ட்டு நம்ம இந்த வீடு அமைஞ்சிக்கிற மொத்தம் லேண்ட் ஏரியா பார்த்துடலாம். 40 அடி ரோடு ஃபீஸாவோ 26 அடி நீளமாவோ கரெக்டாக உங்களுக்கு 2.6 சென்ட் லேண்ட் ஏரியாவை யூஸ் பண்ணிக்கிறாங்க. பில்டிங்கை பார்த்தீங்கன்னா G+1 டூப்ளெக்ஸ் டைப்பில் இன்னர் டேக்கர்ஸ் கொடுத்து 1500 ஸ்கொயர் ஃபீட்டில் 2 பிஹெச்கே விட வீட்டை வேற லெவலாக கட்டியிருக்காங்க. இந்த வீடு பார்த்திங்கன்னா தென்மேற்கு கார்னர் சைடில் அமைஞ்சிருக்குங்க. அதாவது மேற்க சைடு ரோடு இருக்குது, தெற்க சைடும் பார்த்திங்கன்னா நம்மளுக்கு ரோடு இருக்குது. வீட்டை வந்து தெற்க பார்த்த சைடில் மெயின் ரோடு நம்மளுக்கு கிழக்க பார்த்த மாதிரி வச்சு கட்டப்பட்டிருக்கு. வீட்டோட ஃப்ரண்ட் எலிவேஷன் பற்றி சொன்னோம்னா நிறைய ஸ்டைபிலேஷன் கொடுத்து அதுக்கு லைட் சாண்டல் கலரில் டெக்ஸ்சர் ஒர்க் பண்ணி டார்க் கிரே கலரில் பார்த்திங்கன்னா மொத்த வீட்டுக்கு பெயிண்ட் ஒர்க் பண்ணி வீட்டுக்கு ஃப்ரண்ட் அண்ட் சைடில் பார்த்திங்கன்னா ஒரு பெரிய ஒரு பால்கனியை கொடுத்து வீட்டோட ஃப்ரண்ட் எலிவேஷனை கிராண்டாக ரெடி பண்ணியிருக்காங்க. கேட் ஓப்பன் பண்ணி உள்ளே வந்தனே வீட்டோட ரொம்ப பெரிய கார் பார்க்கிங், அளவு 11க்கு 25. ஃப்ளோருக்கு வாலுக்கும் பார்த்தீங்கன்னா நல்லா மேட் ஃபினிஷில் கிளாசி ஃபினிஷில் டைல்ஸ் எம்எல்ஏ பண்ணி சீலிங் ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து நிறைய ஸ்பாட்லைட்டில் ஃபிட் பண்ணி கொடுத்துருக்காங்க. இந்த போர்ட்டிக் ஏரியாவில் பார்த்தீங்கன்னா ரைட் சைட் பில்லர் மேலே பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல நம்மளுக்கு வந்து சிசிடிவி கேமரா கூட நம்மளுக்கு வந்து ஃபிட் பண்ணி கொடுத்துருக்காங்க. அந்த பில்லரில் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு வந்து சூப்பராக ஸ்ட்ரக்சர் ஒர்க் வந்து பண்ணி கொடுத்துருக்காங்க. அதுலேயும் பார்த்தீங்கன்னா டார்க் கலரில் வந்து நம்மளுக்கு பெயிண்டிங் ஒர்க் பண்ணி கொடுத்துருக்காங்க. இந்த போர்ட்டிக் ஏரியாவில் பார்த்தீங்கன்னா வீட்டோட நார்த் ஈஸ்ட்னு சொல்கிற ஜலமொழியில் பார்த்தீங்கன்னா போர்வெல்லி வாட்டர் சம்பு நம்மளுக்கு ஃபிட் பண்ணி கொடுத்துருக்காங்க. அடுத்து நம்ம பார்க்க போகிறது வீட்டோட ரொம்ப அழகான மெயின் டோர். மெயின் டோர் ஃப்ரேம் பார்த்தீங்கன்னா தேக்கு மரத்தில் ரொம்ப கிளாஷாக ரெடி பண்ணி கிழக்க பார்த்த மாதிரி நம்மளுக்கு ஃபிட் பண்ணி கொடுத்துருக்காங்க. மெயின் டோர் ஓப்பன் பண்ணி நம்ம உள்ளே வந்தோடனே பார்த்தீங்கன்னா 16க்கு 16 சொல்லிட்டு ஒரு ஃபேமிலி லிவிங் ஏரியா வந்து ரொம்ப அழகாக ரெடி பண்ணி கொடுத்துருக்காங்க. லிவிங் ஏரியாவில் பார்த்தீங்கன்னா ஃப்ளோரிங் கிளத்துக்குமே வந்து 2க்கு 4 சொல்லிட்டு நல்லா கிளாசி ஃபினிஷ் நமக்கு வந்து செராமிக் டைல்ஸ் லே பண்ணி கொடுத்துருக்காங்க. டைல்ஸுக்கு மேட்சிங்காக வாலுக்கும் பார்த்தீங்கன்னா லைட் டார்க் கலரில் நமக்கு வந்து பெயிண்டிங் ஒர்க் பண்ணி கொடுத்துருக்காங்க. வென்டிலேஷனுக்கு பார்த்தீங்கன்னா 2 சேவ் வாலில் பார்த்தீங்கன்னா 2 பெரிய யூபிஎஸ்ஸை ஃபிட் பண்ணி கொடுத்துருக்காங்க. சீலிங்கில் பார்த்தீங்கன்னா ப்ரொஃபைல் லைட் ஸ்டிப் லைட்டில் பயன்படுத்தி சீலிங் ஃபேனோட சென்டரில் பார்த்தீங்கன்னா ஒரு ஆங்கிள் லைட்டோட ஒரு கிராண்டான லிவிங் ஏரியாவை ரொம்ப அழகாக ரெடி பண்ணியிருக்காங்க. சவுத் சைட் வாலில் பேக்ரவுண்டு ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா WBC பேனல்ஸ் எல்லாமே போடுத்தி மல்டிமீடியா டியூனிட் வந்து ரொம்ப அழகாக ஃபினிஷிங் பண்ணி கொடுத்துருக்காங்க. பார்க்குறதுக்கு அழகாக இருக்குது. அந்த வால் கார்னர்லேயே பார்த்தீங்கன்னா இங்கே நம்மளுக்கு வீட்டோட பூஜை ரூமுக்கு வந்து வால்லே வந்து கிழக்க பார்த்த மாதிரி நம்மளுக்கு ஃபிட் பண்ணி கொடுத்துருக்காங்க. அடுத்து நம்ம பார்க்க போகிறது வீட்டோட சவுத் ஈஸ்ட்னு சொல்கிற அக்னிமுனியில் வீட்டோட க்யூட்டான கிச்சன் நம்மளுக்கு மொத்தமாக பார்த்தீங்கன்னா 10க்கு 8 அடியில் சின்னதாக க்யூட்டாக ரெடி பண்ணியிருக்காங்க. போதுன்னு சொல்கிற அளவுக்கு ஸ்டோரேஜ் ஏரியா பார்த்தீங்கன்னா நிறையா நம்மளுக்கு வந்து கபோர்ட் ஒர்க் பண்ணி கொடுத்துருக்காங்க. RCC லேப், மசாலா டேபிள், இது போக பார்த்தீங்கன்னா கவுண்டர் டாப் கீழே பார்த்தீங்கன்னா நிறைய பேஸ் யூனிட், கவுண்டர் டாப் பார்த்தீங்கன்னா எல் ஷேப்பில் நம்மளுக்கு கிரானைட்டில் நம்மளுக்கு சூப்பராக ஃபினிஷிங் பண்ணி கொடுத்துருக்காங்க. வென்டிலேஷனாக பார்த்தீங்கன்னா 2 சேவ் வாலில் பார்த்தீங்கன்னா 2 பெரிய யூபிஎஸ்ஸை ஃபிட் பண்ணி கொடுத்துருக்காங்க. இது போக பார்த்தீங்கன்னா பெண்களுக்குலாம் ரொம்ப பிடிச்ச மாதிரி பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு சிம்மி கூட நம்மளுக்கு ஃபிட் பண்ணி கொடுத்துட்டாங்க. கிச்சனுக்கு வெளியே வந்து அப்படியே நம்ம ஆப்போசிட்டில் போனோம்னா வீட்டோட சவுத் வெஸ்ட், அதாவது வீட்டோட குபேர மூலையில் அமைச்சுக்கிற ஃபர்ஸ்ட் பெட்ரூம். இந்த பெட்ரூம் நம்மளுக்கு 17க்கு 10 அடியில் ரெடி பண்ணியிருக்காங்க. வென்டிலேஷனாக பார்த்தீங்கன்னா 2 சேவ் வாலில் பார்த்தீங்கன்னா 2 பெரிய யூபிஎஸ்ஸை ஃபிட் பண்ணி கொடுத்துருக்காங்க. அது போக பார்த்தீங்கன்னா சீலிங்கில் நமக்கு ஒரு ஃபேன் கூட நம்மளுக்கு ஃபிட் பண்ணி கொடுத்துட்டாங்க. சவுத் சைட் வாலில் பார்த்தீங்கன்னா லேஃப்ட் சைடில் ஃபுல்லாக கபோர்ட் ஒர்க் பண்ணி லேஃப்ட் சைடு கீழே பார்த்தீங்கன்னா ட்ரெஸ்ஸிங் டேபிள் நம்மளுக்கு வித் வாட்டர் கூட ரெடி பண்ணி கொடுத்துருக்காங்க. அந்த ட்ரெஸ்ஸிங் டேபிளே பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு மிரர் கூட நம்மளுக்கு ஃபிட் பண்ணி கொடுத்துட்டாங்க. அடுத்து நம்ம பார்க்க போகிறது இந்த பெட்ரூமோட அட்டாச் பாத்ரூம், அளவு 4.5க்கு 6. இதில் பார்த்தீங்கன்னா வெஸ்டர்ன் டைப்பில் சிங்கிள் பீஸ் க்ளோசெட், வாஷ் பேசின், ஷவர் பை, வாஷர் பை, பாத்ரூம்க்கான எல்லா சயின்டிஃபிக் ஃபிட்டிங்ஸும் ஃபிட் பண்ணி கொடுத்துட்டாங்க. ஃப்ளோருக்கு நல்லா மேட் ஃபினிஷில் டைல்ஸ் பண்ணியிருக்காங்க. வாலுக்கும் பார்த்தீங்கன்னா நல்லா கிளாசி ஃபினிஷில் நமக்கு டைல்ஸ் எம்எல் லே பண்ணி கொடுத்துருக்காங்க. இப்போ வீட்டோட டவுன் ஃப்ளோர் வந்து மேலே நம்ம ஃபர்ஸ்ட் ஃப்ளோர் போகலாம். ஃபர்ஸ்ட் ஃப்ளோர் போகிறதுக்கு பார்த்தீங்கன்னா மீட்டோட இன்னர் டேக்கர்ஸ் ஏரியா கொடுத்துருக்காங்க. ஸ்டேக்கர்ஸ் ஏரியா ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா நீட்டான கிரானைட்டில் நம்மளுக்கு சூப்பராக ஒர்க் பண்ணி கொடுத்துருக்காங்க. ஸ்டேக்கர்ஸ் ஏரியா ஒட்டின மாதிரி பார்த்தீங்கன்னா வாலில் நம்மளுக்கு பார்த்தீங்கன்னா ப்ரொஃபைல் லைட்ஸில் ஃபிட் பண்ணி கொடுத்துருக்காங்க.
இது போக பார்த்தீங்கன்னா சேஃப்டி பர்பஸ்க்காக எஸ்எஸ் ஸ்டீல் எல்லாமே நம்மளுக்கு ஃபிட் பண்ணிட்டாங்க. இந்த ஸ்டெப்ஸ் மூலிமா நம்ம மேலே வரும்போது பார்த்தீங்கன்னா ஒன் சைட் வாலில் ஃபுல்லாக நம்மளுக்கு பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல WPC பேனல்ஸ் நல்லா கிளாஸி பின்ஸ் ரெடி பண்ணி அங்கே நம்மளுக்கு ஒரு ஃபிக்ஸ்டு விண்டோ வந்து ஃபிட் பண்ணியிருக்காங்க. இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா சீலிங்கில் ஃபுல்லாக நிறைய ஸ்பாட் லைட்டில் ஃபிட் பண்ணி கொடுத்துருக்காங்க. அதில் நமக்கு சென்டரில் மட்டும் ஒரு ஆங்கிள் லைட் வந்து ஃபிட் பண்ணி கொடுத்துருக்காங்க. பார்க்குறக்கு ரொம்பவும் சூப்பராக இருக்குது. பிளைனாக பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஸ்பாட் லைட் வந்து ஃபிட் பண்ணுது. பார்க்குறக்கு இன்னமும் சூப்பராக இருக்குங்க உங்களுக்கு. இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சின்னதாக வந்து ஒரு லேப் ஏரியா வந்து ஃபிட் பண்ணி கொடுத்துருக்காங்க. இதுலேருந்து ரைட் கட் பண்ணோம்னா வீட்டோட கடைசி பெட்ரூம் பார்த்துடலாம். 2 பெட்ரூமோட டோர்ஸும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ரெடிமேட் இம்போர்ட்டோ டோர் நம்மளுக்கு ஃபிட் பண்ணியிருக்காங்க. இந்த பெட்ரூமாக நம்மளுக்கு பார்த்தீங்கன்னா சேம் அதே மாதிரி தாங்க 17க்கு 10 அடியில் ரெடி பண்ணியிருக்காங்க. 2 சைட் வாலில் பார்த்தீங்கன்னா 2 பெரிய யூபிஎஸ் ஃபிட் பண்ணி கொடுத்துருக்காங்க. ஃப்ளோரிங் எதுக்குமே வந்து 2க்கு 4ன்னு சொல்லிட்டு நல்லா கிளாசி பின்சல் டைல்ஸ் லே பண்ணி கொடுத்துருக்காங்க. இது போக பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து சீலிங்கில் ஒரு ஃபேன் வந்து ஃபிட் பண்ணி கொடுத்துருக்காங்க. ஒன் சைட் வாலில் மட்டும் பார்த்தீங்கன்னா டார்க் ப்ளூ கலரில் பெயிண்டிங் ஒர்க் பண்ணி கொடுத்துருக்காங்க. சவுத் சைட் வாலில் லேஃப்ட் ஏரியாவில் ஃபுல்லாக கபோர்ட் ஒர்க் பண்ணி லேஃப்ட் ஏரியா கீழே பார்த்தீங்கன்னா வாட்டர் ப்ரூஃப் வந்து ஃபிட் பண்ணி கொடுத்துருக்காங்க. அது பக்கத்தில் வந்து ட்ரெஸ்ஸிங் டேபிள் வித் நமக்கு மிரரோட நமக்கு ஃபினிஷிங் பண்ணி கொடுத்துருக்காங்க. அடுத்து நம்ம பார்க்க போகிறது இந்த பெட்ரூமோட அட்டாச் கம் பாத்ரூம். இந்த அட்டாச் பாத்ரூம் அளவு பார்த்தீங்கன்னா 6க்கு 4.5. இதில் நமக்கு வெஸ்டர்ன் டைப்பில் சிங்கிள் பீஸ் க்ளோசெட், வாஷ் பேசின், ஷவர் பைப், வாஷர் பைப், பாத்ரூம் தேவையான எல்லா சானிட்டரி ஃபிட்டிங்ஸும் நமக்கு ஃபிட் பண்ணி கொடுத்துட்டாங்க. இப்போ வாங்க இந்த பெட்ரூமுக்கு வெளியே வந்து அப்படியே நம்ம வீட்டோட ஓப்பன் பால்கனி அண்ட் மேலே நம்ம டெரஸ் ஏரியா போகலாம். டெரஸ் ஏரியா அண்ட் ஓப்பன் பால்கனியை போகிறதுக்கு பார்த்தீங்கன்னா இங்கே நமக்கு ஒரு அவுட்டர் மெட்டல் டோர் வந்து ஃபிட் பண்ணி கொடுத்துருக்காங்க. இந்த டோர் ஓப்பன் பண்ணி வெளியே வந்தீங்கன்னா இங்கே நமக்கு ஒரு பெரிய ஒரு ஓப்பன் பால்கனியை கொடுத்துருக்காங்க. நம்ம ஃபேமிலியில் ஏதாச்சும் ஒரு ஃபங்க்ஷன் வைக்கணும்னா இந்த வறண்டாவே நம்மளுக்கு போதுங்க. ரோட்டுக்கு நம்ம வந்து எந்த டென்ட்டும் வந்து போட வேண்டாம். அந்தளவுக்கு ஒரு பெரிய ஓப்பன் ஸ்பேஸ் வந்து கொடுத்துருக்காங்க. வீட்டோட ஃப்ரண்ட் அண்ட் சைடில் பார்த்தீங்கன்னா பால்கனி ஏரியாவில் பார்த்தீங்கன்னா இங்கே நமக்கு டஃபன் கிளாஸ் வந்து ஃபிட் பண்ணி கொடுத்துருக்காங்க. இந்த லேடர் கீழே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து துவைக்கிற கலரில் ஃபிட் பண்ணி கொடுத்துட்டாங்க. இப்போ அவங்க இந்த லேடர் மூலிமா நம்ம மேலே டெரஸ் ஏரியா போய் என்னக்கு நம்ம பார்த்துட்டு வந்துடலாம். டெரஸ் ஏரியா போனால் பார்த்தீங்கன்னா அங்கே நம்மளுக்கு சின்டெக்ஸில் வந்து ஃபிட் பண்ணி கொடுத்துருவாங்க. ஓகேங்க, இப்போ நம்ம வீடியோவோட எண்டுக்கு வந்துட்டோம். இந்த வீட்டை பற்றி உங்களுக்கு இன்னும் நிறைய விஷயம் வந்து தெரிஞ்சுக்கணும்னா ஸ்க்ரீனில் வந்து ஃபோன் நம்பர் கொடுத்துருக்க மறக்காம எல்லாருமே கான்டாக்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ எக்ஸாக்டாக எங்கே லொக்கேட் இருக்குன்னா நம்ம கோயம்புத்தூர் டிஸ்ட்ரிக்டில் மேட்டுப்பாடி ரோட்டில் பார்த்தீங்கன்னா வீரப்பாண்டி பருவ தாண்டோன்னு சாந்திமேட்டில் தான் இந்த வீடு லொக்கேட்டாக இருக்குது. இந்த வீட்டை லேண்ட் பேஸ் பில்டிங் எல்லாமே சேர்த்து 65 லட்ச ரூபாய்க்கு ஸ்கோர் பண்ணியிருக்காங்க. நெகோஷியபிள் தாங்க. இந்த வீட்டோட ஃபுல் ரிவ்யூ உங்களுக்கு வந்து பிடிச்சிருந்தா நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு கீழே இருக்கிற கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். இதே மாதிரி உங்களோட உணர்க்கான வீட்டில் மீண்டும் சந்திக்கிறேன். அதுவரை உங்களிருந்து விடைபெறுவது உங்கள் கார்த்திக். நன்றி, வணக்கம்.